வணக்கம் சார். டெய்லி ஜாலியாக வரீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, போறீங்க. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்னத்த கஷ்டம்? என்னத்த கஷ்டமா சார்? தம்பி நாங்களும் ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் அந்த காலம், இப்போ அப்படி இல்லை சார். சரி தம்பி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்க்குறீங்களா? அப்போ தான் நாங்கள் எவ்வளோ வலி, எவ்வளோ சிக்கல், எத்தனை இன்னல் ஃபேஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். என்ன தம்பி விளையாடுறீங்களா? சார் இது என்ன சார் பிடி பீரியடா விளையாடுறதுக்கு? நான் சீரியஸாக கேட்குறேன் சார், இருந்து பார்க்குறீங்களா? என்ன சார் இருந்து பார்க்குறீங்களா ஒரு ஹாஃப் டே? சரிங்க தம்பி, நான் இருந்து பாக்குறேன். ஒரு ஹாஃப் டே ஸ்டூடெண்டா இருந்து பாக்குறேன். என்னது இது இவ்வளோ முடி இருக்கு? உன்னோட எனக்கு கம்மியா தானே இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் டக்கின் மாமா இருக்கீங்க? டக்கின் பண்ணா தொப்ப தெரியும். சரி உள்ள போங்க. எல்லாம் டெஸ்ட்டுக்கு ரெடியா? சிட் 3 in a bench. எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க. என்ன இது ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கர்கள் மாதிரி இருக்கு. முதல்ல இருந்து எழுதுங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் ஐ சே. வேற யாராவது பேசுறாங்களா? அவங்களை எழுப்பி விட்டு நீங்க உட்காருங்க. சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலேன். வாங்க சார். எதுக்குடா? எதுக்குடாவா? ஜஸ்ட் கால் மீ சார். எஸ் சார், ஓகே சார். சரிங்க சார். எதுக்கு அடிக்கிற? சும்மாதான் போர் அடிக்குது. அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. கிளாஸ் டைம்ல போன் யூஸ் பண்றியா? கெட் அவுட், கெட் அவுட். எங்க போறீங்க? ஏண்டா ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாதாடா? போக கூடாது. ஏன்? இது ஸ்டாஃப் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம். ஸ்டூடெண்ட் யூஸ் பண்றது அதோ இருக்கு பாருங்க, அங்கதான் போகணும். என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? இன்னும் 5 minutes பிரேக் முடிஞ்சிடும். லேட்டா வந்தீங்கன்னா கிளாஸ் உள்ள சேர்க்க மாட்டேன். சார் சேர் அரேஞ்ச் பண்ண 3 பேர் வேணும் சார். ஓகே சார். என்ன சார் ஸ்டூடெண்ட் லைஃப்லாம் எப்படி இருந்தது? என்ன சார் பதிலே காணோம்? ரொம்ப கஷ்டம்னு ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொன்ன மாதிரி நான் கேட்டேன்ல, நான் சொன்னதை நீ கேட்குறியா? என்ன சார்? நான் ஒரு ஹாஃப் டே ஸ்டூடெண்ட்டா, நீ ஸ்டாஃப் மாறி இருந்த. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு ஹாஃப் டே ஒரு ஸ்டாஃபோட இருந்து பார்க்குறியா? என்ன பதிலே காணோம்? பயமா? பயமா? யாரு கூட சார் இருக்கும்? என் கூட தான். சரி ஓகே சார். சார் இப்போ லஞ்ச் டைமு. லஞ்சா? மீட்டிங் இருக்கு, வா போவோம். சார் பசிக்குது சார். இருடா
ஃபர்ஸ்ட் நோட்ஸ் தான் முக்கியம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் தானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். இதை பார்த்து படி, நான் அப்படியே நோட்ஸை முடிச்சிடுறேன். சார் உங்களை ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்றாங்க சார். ஏன்? ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் நீங்கள் தான் யாரையுமே அடிக்கலையே சார். தெரியுதா, புரியுதா? எல்லாம் அப்படிதான். சார் பிரேக் சார். பேப்பர் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. பிரேக்கா? நோ பிரேக். சிட் அண்ட் ஹெல்ப் மீ. யாருக்கு நம்பர் இருக்கலாம், கால் பண்ணு. ஏன் சார்? எல்லா ஸ்பெஷல் கிளாஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி என்கொயரி பண்ணு. சார் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டாங்க சார், பிஸின்னு வருது. ரிங்கு போறதுக்கு முன்னாடியே பிஸின்னு வருதா? ஆமாம் சார். அப்படின்னா பிளாக்டு. நீ எப்படி என் நம்பரை பிளாக் பண்ணிருக்கியா இல்ல? குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். ஏன்னா நிக்கிற, உட்காரு. சர்க்குலர் மெசேஜ் வந்திருக்கு. நாளைக்கு ஸ்கூல் லீவா சார்? இல்ல, ஆஃப் டேவா சார்? ஃபுல் டே உனக்கு மட்டும். சரி வா, இந்த சர்க்குலர் மெசேஜை போயிட்டு எல்லா கிளாஸ்க்கும் பாஸ் பண்ணிட்டு வரலாம். என்னடா இன்னைக்கு ஆஃப் டே எப்படி போச்சு? ஐயோ சார் முடியல சார். சார் சத்தியமா முடியல சார். சார் பசிக்குது சார், தலையெல்லாம் சுத்துது சார். டேய் டேய், என்னடாச்சு? எந்திரி ஃபர்ஸ்ட், நீ எந்திரி. மத்தியானம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டியே, ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான். சார் சும்மா போயெல்லாம் சொல்லாதீங்க சார். அது உனக்கு சொன்னா புரியாதா? ஏன்னா நீ இருக்க ஏஜ் அப்படி. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இருக்கிறப்போ அது அருமை தெரியாது அப்படின்ற மாதிரி. நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் லைஃப் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டென்ஷன், இது அது அப்படி இப்படி, எப்படா ஸ்கூல் விட்டு வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒன்ஸ் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஹாப்பியான பீஸ்ஃபுல் லைஃப் நான் வெளியே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மறுபடியும் ஸ்கூல் லைஃப் கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இன்க்ளூடிங் மீ. ஹோம்ஒர்க் முடிக்காம வந்தீங்கன்னா ஸ்டாஃப் ஒன்று என்ன கேட்பாங்க? டேய் சாப்பிட மந்தியா அப்படின்னு கேட்பாங்க சார். ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் நீ நிஜமாலே சாப்பிட மறப்பேன். ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. ஹாப்பியாக வந்து போங்க, ஜாலியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது கஷ்டம், ஸ்டாஃபாக இருக்கிறது ஈஸி, இந்த ஸ்டாஃபாக இருக்கிறது ஈஸி, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது கஷ்டம் அப்படிலாம் சொல்ல வரல. எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், ஃபேஸ் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். நீ உன் வேலையை பார்க்குறேன், நான் என் வேலையை பார்க்குறேன். ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்து போ, நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. போயிட்டு வா. Boomer. Boomer uncle. Come on uncle. Come on uncle. Boomer.